வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா ஹம்பி சீரியஸ்ல 53வது இடம் தான் பார்க்க போறோம். பிளேஸ் நம்பர் 53 ஆனேகுண்டி ஃபோர்ட். அங்கதான் நம்ம இப்ப பயணிக்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க அந்த ஃபோர்ட்டும் அதை பற்றி அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் அப்படின்றது சூப்பரா அமைச்சிருக்காம அந்த ஃபோர்ட்டுக்கு மேல போறதுக்கு நம்ம அந்த நுழைவாயில நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். முதல்ல இந்த ஃபோர்ட் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ முதல் நுழைவாயில் நம்ம அப்படியே உள்ள போன உடனே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த நுழைவாயிலுக்கு லெப்ட் சைட்ல ஒரு சின்ன சந்நிதி இருக்கும். தாண்டி போனீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான அந்த ஃபோர்ட் வால் நீங்க பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த கோட்டைக்கு உள்ள ஒரு பிரம்மாண்டமான துர்கா தேவி டெம்பிள் ரீசெண்ட் டைம்ல கட்டப்பட்ட கோயில் மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கும் பூஜைகள் எல்லாம் பண்றாங்க. நீங்க மதிய வேளையில இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னதானம் அப்படின்றத போடுவாங்க. ஃப்ரீயா ஃபுட் மதிய வேலை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டூ வீலரு, கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து அங்க கீழே இருக்குது. நீங்க பார்க் பண்ணிட்டு மேல வந்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான ஃபோர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம்னு சொல்றாங்க. நம்ம போயிருந்த டைம்ல மழை இருந்தது, அதனாலதான் நீங்க சகதியா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு இந்த இடம். இந்த கோயில்ல நிறைய பேர் பூஜாரிகள் எல்லாம் இருக்கதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இங்க வந்து அந்த கிச்சன் செட்டப் எல்லாமே இருக்கு. அவங்க மதிய வேளை சாப்பாடு போடுறதுக்கு அந்த செட்டப் எல்லாமே வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பின்னாடி கொய்சலாவும் இருக்குது. இந்த மாடுகள் எல்லாமே வச்சிருக்காங்க அந்த மாதிரியும் சொன்னாங்க. நம்ம அதுல ஒரு சிலர்கிட்ட கேட்கும் போது ஆக்சுவலி. சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கத்திலே கோயில் சந்நிதிக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் எல்லாமே வச்சு கட்டியிருந்ததை நீங்க பார்க்கலாம். சோ இந்த துணியில வச்சு கட்டியிருக்காங்க. நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கை. சோ அவங்க ஏதாவது நடைபெறணும் அப்படின்னா அதை வேண்டிட்டு இங்க கட்டுறாங்க. சோ நிறைய பேருக்கு அது இன்னும் நிறைவடைந்துதான் சொல்லப்படுது. சோ அதனாலதான் நிறைய பேர் இங்க கட்டுறதை நீங்க பார்க்கலாம். சோ தொடர்ந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த ஃபோர்ட் கோட்டையை நோக்கி மேல பயணிக்க ஆரம்பிச்சோம். மேல நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு இன்னர் ஃபோர்ட்டோட ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில் வரும் ஆக்சுவலி. சோ அதை நோக்கிதான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஸ்டெப்ஸ் அப்படின்றது ப்ராப்பரா இருக்கும். இந்த கட்டுமானம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இதான் இன்னர் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 பிரம்மாண்டமான பில்லர் மாதிரி ஒரு அமைப்புல ஹிந்து முஸ்லீம் ஆர்கிடெக்சர்ல தான் இதை வந்து கட்டியிருக்காங்க ஆக்சுவலி. சோ இந்த நுழைவாயில் இதுல வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ அங்க இந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இது ஒரு வாட்ச் டவரா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பழைய காலகட்டங்கத்துல இந்த இடத்த. வாங்க இது அப்படியே தொடர்ந்து பயணிச்சு நம்ம உள்ள போனோம் அப்படின்னா உள்ள கல் மண்டபங்கள், அந்த ஃபோர்ட் இதெல்லாமே இருக்கு. மேல இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு ஆக்சுவலி. சோ இதை சுத்தி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாரு கட்டினா எந்த காலகட்டத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இது வந்து கம்பிலி தேவா அப்படின்ற மன்னர் தான் கட்டியிருக்காரு. இதுதான் வந்து அவங்களோட இது என்ன கிங்டம் பாத்தீங்கன்னா மேடிவல் அப்படின்ற கிங்டத்தோட லாஸ்ட் ரூலர் அவர் தான். அவரு கட்டின கோட்டை தான் இது. இது வந்து 14ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க. சோ தொடர்ந்து நம்ம முன்னாடி பயணிக்கும் போது நிறைய இடங்கள் இருந்து நிறைய சமாதிகள் எல்லாம் இங்க இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல சமாதிகள் அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அது கரெக்டான்னு தெரியல, பட் கண்டிப்பா இதெல்லாம் சமாதியா தான் இருந்திருக்கணும். சோ தொடர்ந்து பாதைகள் சூப்பராகவே இருந்தது. மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் சகதியா இருந்தது, அவ்வளவுதான். பச்சை பசேலி ஒரு மலைக்கு மேல என்ன மாதிரி அமைப்புல இருக்குன்னு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருந்தது. உள்ள வந்து அந்த மலையோட உச்சியில ஒரு பிரம்மாண்டமான ஸ்டெப் வெல் டேங்க் இருந்ததுங்க. அந்த குளம், தெப்ப குளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி. நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது மேல நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு பார்க்கலாம். அந்த மலையோட உச்சியில ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான தெப்பக்குளம் தெரிஞ்சது. சோ மலையோட மேல ஒரு தெப்பக்குளம் அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதை ஃபுல்லு ஃபென்சிங் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கட்டுமானமே வந்து அந்த பழைய காலத்து கட்டுமானத்துல தான் இருந்தது. சோ தொடர்ந்து நம்ம முன்னாடி பயணிச்சோம். அதுல 12 ஜோதிர்லிங்கா டெம்பிள் இருக்குது, அதுவும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் முழுக்க முழுக்க நிறைய மக்கள் வந்து போற ஒரு இடமா தான் இருக்கு. இந்த ஆனைகுண்டி சைட்ல இந்த இடம் வந்து ரொம்ப மக்கள் வந்து போற இடமா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ராமாயண கதை நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, இதுவும் வந்து ஒத்து போற இடம். மங்கிகளின் அரசன் நமக்கு தெரியும் இல்லையா, அவரு எல்லாம் இந்த இடங்கள்ல ஆண்டதா சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு இடம். சோ தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது நம்ம ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வாலி கேவ்ஸ் அதை நோக்கிதான் பயணிச்சுட்டு இருக்கோம். இங்க வாலி அப்புறம் சுக்ரிவா இவங்க எல்லாம் இந்த இடத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல, பட் அந்த கேவ் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. இங்க எல்லாமே என்ட்ரி அப்படின்றது ஃப்ரீ தான். சோ அதுதான் வந்து ஹம்பியோட பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து
எந்த இதுவும் இல்லாம நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம் ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்ப உள்ள வந்தாச்சு, அந்த கேவுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். கேவ் ரொம்ப நீளமா இருந்ததுங்க. ஸோ ஒரு சில கேவுகள் மாதிரி ஒரு சிம்பிளான கேவ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இந்த கேவ் வந்து மிக நீண்ட தூரத்துக்கு போகும். ஒரு டார்க் ஏரியாக்குள்ள போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா டார்ச் லைட் அப்படின்றது உங்களுக்கு தேவை. நீங்க இந்த ஆனேகுண்டி ஃபோர்ட்டுக்கு மேல இருக்க இந்த குகைக்கு போனீங்கன்னா, இந்த கேவுக்கு போனீங்கன்னா டார்ச் லைட் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காட்டு பகுதி தான். சோ அதனால ஏதாவது அனிமல்ஸ் கூட உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும், இப்ப பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப டார்க்கா தான் இருந்தது. நிறைய பேர் டார்ச் எடுத்துட்டு போனதுனால நம்ம அவங்க கூட அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம். மிக நீண்ட ஒரு குகை அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய குகை ஹம்பில பயணிச்சோம். ஆனா இந்த குகை, இந்த வாலி கேவ் அப்படின்றது நிஜமா ரொம்ப நீளமாவே இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. ஒரு புது அனுபவம். உள்ள ஒரு சில சிலைகள் எல்லாம் அங்கங்கே வச்சிருந்தாங்க. சடன்லி நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலி ஒரு புது அனுபவமாவே இருந்தது. இந்த இந்த கோட் அந்த இதுக்குள்ள ஃபோர்ட்டுக்கு உள்ள போயிட்டு வந்தது. சோ அப்படியே பார்த்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த சிலை எல்லாம் பாத்தீங்கன்னா சடனா வந்து ஷாக்கிங்கா இருக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு. சோ இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சோ ஒரு வழியா நம்ம உள்ள எல்லாம் முழுக்க போயிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அப்படியே அடுத்தது நம்ம ரிட்டர்ன் பேக் கீழே போக ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு சூப்பரான மலை பயணமா இருந்தது. இது ஒரு பெரிய மலை பயணம் எல்லாம் கிடையாது. எல்லா வயதினரும் பயணிக்கிற ஒரு இடமா தான் இந்த மலை பயணம் இருக்கும். நீங்க வயதானவர், குழந்தைகள் யாரோட வந்தாலும் இந்த மலை பயணம் பண்ணலாம். ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இடு. ஃபர்ஸ்ட்ல நீங்க ஃபோர்ட் வால் எல்லாம் பாப்பீங்க. அதுக்கப்புறமா இன்னர் ஃபோர்ட் வால், அப்புறம் அந்த தேவி டெம்பிள், துர்கா தேவி டெம்பிள், அதுக்கு மேல வாலி கேவ்ஸ், நிறைய டாம் நிறைய சமாதிகள் நீங்க பாப்பீங்க போற பாதையில. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைவு இருக்கிற ஒரு இடம். 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது நம்ம சொன்ன மாதிரி. சோ மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிறைய பெயிண்டிங் வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கிச்சன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது ரைட் சைட்ல. சோ நம்ம இந்த இடத்த முழுக்க முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம். நம்ம வந்து லஞ்ச் டைமுக்கு கொஞ்சம் நம்ம போன டைம்ல வந்து லஞ்ச் அப்படின்றது பினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ எனிவே இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் இந்த இடத்த வரதை நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. இந்த ஹம்பி பயணத்துல இந்த ஆனேகுண்டி சைடுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான மக்கள் பயணிச்சு வராங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சவுத் இந்தியாவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்க. நீங்க ஆல்ரெடி இந்த ஆனேகுண்டி ஃபோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்ல மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது. இந்த இடத்த சுத்தி இயற்கையா இருக்கும். பச்சை பசேல்னி வயல்வெளிகள், இந்த மலை, நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க நம்ம அடுத்த இடம் ஆனேகுண்டியில